எந்த ஆம்பளையுமே தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லவே மாட்டான். அது அப்படிதானே? அதனாலதான் இந்த தண்ணி அடிக்கிற விஷயத்தையும் அப்புறம் அந்த பொண்ணு இப்ப அடி வாங்க போற பாரு நீ. ஒருவேளை அந்த பர்சு மேடமோட அழகுல நீ மயங்கிட்டியா? எனக்கு நல்லா தெரியும். எல்லா ஆம்பளைங்களும் மறைக்கிறது இதுதான்ப்பா. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க ஆள் பேர் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க. நீ பயப்படுறல, உன் ஆளோட போட்டோ பார்த்து நாங்க எல்லாம் கண்ணு வச்சிருவோன்னு நீ பயப்படுற. பரம் மணி அடிச்சது ஏன் மனசுல? நீங்க கவிதை சொல்றீங்க. அது ஒரு பௌர்ணமி ராத்திரி, உன்முகம் எனக்கு தெரிந்தது, உன் நினைவு என்னை வாட்டியது, நிலவும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் உன்முகமும் அந்த நிலவு முகமும் அது ஒன்றாகத்தானே எனக்கு தோன்றியது. உங்களுக்கு சூப்பர் குரல். அப்படியே டீய மூஞ்சில ஊத்தலாமான்னு தோணுது. என்னப்பா நீ இங்க பார்பாபி, நீயே இரவாவே இருந்துக்கோ. அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்லப்பா. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோ. ஏன்? அப்பதானே பேச ஈஸியா இருக்கும். அவர் ராணிப்பா, ராணி. பாட்டி நீங்க மெதுவா உட்காருங்க. அபி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேட்காதீங்க. என்ன பாட்டி நீங்க சும்மா காமெடி பண்றீங்க? நீங்க கேட்காம என்கிட்ட வேற யாரு கேப்பா? அபி, பிரக்யா நம்ம எல்லார் மேலயும் கோவமா இருக்கா. ஆனா அவ கண்டிப்பா உன் மேல அவ கோவப்படக்கூடாது. எத்தனை வருஷம் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அத பத்தி அவ யோசிச்சு பாத்திருக்க வேணாமா? அவளுக்கு கோவப்படுற உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரலப்பா. இங்க பாரு, அவளோட கோவத்தை போக்க வேண்டியது நம்மளோட கடமையும் அப்புறம் உரிமையும் கூட. அவளுக்கு என்ன தப்பான என்ன இருந்தாலும் சரி, அதை கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்புப்பா. அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்பா. எதுக்காக இப்ப வரைக்கும் நீ தன்னு கூட இருக்கேன்னு. பாட்டி, அவளோட கோவத்தை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவ கோவமா மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் வெறுக்கிறா. கோவத்தினால அவ மூளை குழம்பி போயிடுச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ எப்படி கோவப்படுவியோ இப்ப அதே மாதிரி அவ கோவப்படுறா. என்னவா? எனக்கு எப்படி ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குமோ இப்ப அதே ஆங்கர் இஷ்யூ அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ அவளுக்கு லைஃப் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அவ யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேங்கிறா. அவ கோவமும் குறைய போறது இல்ல. அவ திட்டிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ பேசுறதுனால மத்தவங்க மனசு எவ்வளவு காயப்படும் கூட தெரியல. இந்த வீட்டோட நிறைய நினைவுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. சிலது நல்லது, சிலது கெட்டது. ஆனா நல்ல நினைவுகள்லாம் உங்களோடவும், கெட்ட நினைவுகள்லாம் என்னோடவும் சேர்ந்து இருக்கு. அப்ப நீ என்ன ஏத்துக்க மாட்டே இல்லையா? உங்களையும் உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. இந்த வீட்டை தானே பார்க்க வந்தீங்க, பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதோ, ஆனா என்னோட டைம் எனக்கு வேல்யூபிள். நான் உங்க புகியும் கிடையாது, உங்க செல்லமும் கிடையாது. I am nothing to you. அவ என்ன ரொம்பவே காயப்படுத்திட்டா பாட்டி. அவ அந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ கூட சண்டை போடணும்னு தான் தோணுது பாட்டி. இல்லப்பா, நீ அவ கூட சண்டை போடாத. என்ன நான் சண்டை போடுறேனா? என்ன நானா? பாட்டி, நான் எங்க சண்டை போடுறேன்? அம்பு கத்தின்னு என்ன தாக்கிக்கிட்டே இருக்கா. நீ கவலையே படாத, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ ஏன் தன்னு கூட இருக்கிறேங்கிற விஷயத்த அவளுக்கு சொல்லி புரிய வை. என்ன வேணாலும் இருக்கட்டும்பா. எந்த ஒரு பொண்ணும் சரி, தன்னோட புருஷன் இன்னொருத்தி கூட இருக்கானா அதை தாங்கிக்க மாட்டா. அவங்கள உன்னோட சொந்தம்னு மட்டும் நினைச்சிடாத. கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சொந்தம் தான். ஆனா பாண்டவர்கள் அவங்களோட குறிக்கோளை மட்டும்தான் பார்த்தாங்க. அத தர்ம யுத்தத்தினாலதான் அடைய முடியும்னு அவங்களுக்கு தோணுச்சு. இதுவும் தர்ம யுத்தத்துக்கு குறைஞ்சது இல்லம்மா. ஏன்னா உன் முன்னாடி நிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உனக்கு எதிரிகள் தான். அவங்கள நீ ஜெயிச்சாகணும். யாரு உன் முன்னாடி வந்தாலும் அவங்கள பத்தின நினைப்புகளை உன் மனசுல வச்சுக்காத. அபிஷேக் பிரேம் மெஹராவை நீ கல்யாணம் பண்ண விஷயத்தையே மறந்துடு. அவனுக்கு கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் மறந்துடு. ஏன்னா அக்னியை சுத்தி வரும்போது உன் கூட சேர்ந்து அவன் சபதம் எடுத்தான் பாரு, அது எல்லாமே முழுக்க முழுக்க போய். அவன் என்னைக்கும் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணான் இல்லையா? ஆனா வாய்ப்பு கிடைச்சதும் அவன் உன்கிட்ட பொய் மட்டும் சொல்லல, உன்னை ஏமாத்தியும் இருக்கான். அவன் ஒரு பாதுகாவலனா இருந்து உன்னை எப்பவும் பாதுகாப்பேன்னு சொன்னான் இல்லையா? ஆனா எதிரியா மாறி அவன் உன்னையே கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். 7 ஜென்மத்துக்கும் உங்களோட பந்தம் தொடரணும்னு அவன் அன்னைக்கு சத்தியம் பண்ணான். ஆனா இந்த ஜென்மத்துல உன் கூட இருந்த உறவை அவன் அறுத்துக்க பாத்திருக்கான். அவன் செஞ்ச இந்த தப்புக்கெல்லாம் அவனை நீ பழி வாங்கியே தீரணும். நீ மகாலட்சுமி அவதாரம் எடுத்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டதான் உன் ஏழ்மையை நீ போக்கிட்ட. ஆனா இப்ப நீ அந்த துர்கையோட அவதாரம் எடுத்தே ஆகணும். அந்த ராட்சசர்களை நீ அழிச்சே ஆகணும். அவங்கள நீ கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும். அப்புறம் நீ இத கண்டிப்பா பண்ணியே தீரணும் பிரக்யா.
அப்பதான் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். அதனாலதான் அந்த கடவுள் ஒண்ணு பழைக்க வச்சானோ என்னமோ. ஏன்னா ஓ மூலமா தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க அவன் முடிவு பண்ணிருக்கான். கடவுளோட ஆயுதமா மாறு, உன்னோட கடமையை நீ செய்யு. இதுதான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும். இத செஞ்சாதான் உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கும் நிம்மதி கிடைக்கும். நீங்க சொன்னது சரிதான். இவங்க எல்லாருக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவன் என்ன சாவோட விளிம்புல இருந்து காப்பாத்திருக்கான். நான் என் வழியில இருந்து தடுமாறிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க சரியான பாதையை வழிகாட்டிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லி கொடுத்த வழியிலேயே போயினா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய வாங்கி கொடுப்பேன். அவளை நான் நினைக்கிறேன்னு அவ நல்லவன்னு சொல்லிட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நல்லது. நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம், எல்லாரும் அவளை விட்டு விலகிதான் இருக்கணும். ட்ரூ. அட சிட்கிட்ட இருந்து போன் பெங்களூர் போனவன திருந்திட்டான்னு நினைக்கிறேன். சரி நீ பேசு. ஹலோ வாட்ஸ்அப். இப்ப சொல்லு, அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு பிடிக்கல? இங்க பாரு, அவ உன்னோட டைப் கிடையவே கிடையாது. அதுதான் தெளிவா சொல்லு, என்ன குறைன்னு. எனக்கு பிடிக்கல, அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கொன்ன உன் இஷ்டம். சரி இருக்கட்டும் விடு. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே தொந்தரவு பண்ணல. இப்ப நான் கல்யாணத்துக்கு சீரியஸா இருக்கேன், ஆனா நீ பின் வாங்குற. அப்ப எந்த பொண்ணுனாலும் ஓகே சொல்லிடுவா. ஓகே, அப்படி உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு எந்த பொண்ணுகிட்டயாவது மாலையை போட்டுருன. இங்க பாரு, அதுக்குள்ள நீ எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்? இப்பதான் நீ அவளை பாத்திருக்க, அவ கூட பேசு, அவ கிட்ட பழகு, 1-2 டேட் போயிட்டு வா, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோடா. அப்ப உனக்கு எல்லாமே புரியும். நான் சொல்ல வர்றது புரியுதுல? அப்ப நான் போய் முதல்ல பேசவா? நீ முதல்ல பேசணும், கொஞ்சம் கேஷுவலா பேசணும். ஓகே, அப்ப நான் அவளை டான்ஸ் பண்ண கூப்பிடுறேன், சரியா? டிடி டான்ஸ் ஆடலாம் கூப்பிடாத. ஹலோ ஹலோ. சரி விடு, டான்ஸ் ஆடட்டும், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை முன்னேறும். அட இவங்க பேச்சு தொடரக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சில சமயங்கள்ல நம்ம பாக்குற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. தட்ஸ் ட்ரூ. உதாரணத்துக்கு ரியாவே எடுத்துக்கோ. உன்னோட ரத்தம் தான் அவ, ஆனா டோட்டலி அவ ஆப்போசிட். ஆக்சுவலி ரியா பேரை கேட்ட உடனே எனக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தோணுச்சு. நான் வேண்டிக்கிறது, நான் ஆசைப்படுறதுலாம் என்னன்னா, வாழ்க்கையில ரியா மாதிரியான பொண்ணு சிட்டுக்கு கிடைச்சிடக்கூடாது. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். இவர் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் சார், பொய் சொல்லவே இல்ல. ஐ நோ இவர் பாக்க கொஞ்சம் தப்பான ஆள் மாதிரி தெரிவாரு, ஆனா மனசளவுல நல்லவரு. இவரால இந்த தப்பான காரியமும் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் இவர் ஒரு ரெட் சிக்னல் கூட கிராஸ் பண்ணது இல்ல. அப்படி இருக்கும்போது ட்ரக் டீலிங் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். சார் இந்த மாதிரி நேரத்துல கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. சரியா சொன்ன. ஆனா இந்த வயசுல பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்றதுல ரொம்ப தப்பு பண்றாங்க. அப்புறம் வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படுறாங்க. அது போட்டும், நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்க ஒண்ணு ஒரு வைஃப் இல்லையே, எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லி பிரச்சனை மாட்டிக்கிறேன்? நான் இவரோட வைஃப் தான். நம்ம 2 பேரும் வீட்டுல சண்டை போட்டோங்கிறதுக்காக நீ கோவத்துல இங்க வந்துட்ட, நானும் வந்துட்டேன். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதல்ல. நான் உன்னை சமாதானப்படுத்த வரலாம் தான் இருந்தேன், ஆனா போலீஸ் வந்துட்டாங்க. உங்க புருஷன் டீசென்ட்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவர் கையில எப்படி ட்ரக்ஸ் வந்து? அதான் ஜெனின்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணுங்க இருந்து ஓடினால அவதான் இவரோட பாக்கெட்ல போட்டா சார். நான் பார்த்தேன். சார் நீங்க வேணா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிரும். சரி மேனேஜர். எஸ் சார். சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். சாரி சார், இங்க சிசிடிவி கேமராலாம் இல்ல. சிசிடிவி கேமரா இல்லையா? இவ்வளவு செலவு பண்ணி மியூசிக் சிஸ்டம் போட பணம் இருக்கு, சிசிடிவி கேமரா போடுறதுக்கு பணம் இல்லையா? உங்கள மாதிரி ஆளுங்க தான் கிரைம வளர்க்கறது. முதல்ல உங்களை பிடிச்சதான் ஜெயில போடணும். அப்படியே ஒன்னதான், உனக்கு ஒன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல, அதனால நீ போக முடியாது. சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவரோட இமேஜே பாதிப்படையும் சார், பேரும் ரிப்பேர் ஆயிடும். அதனால இவரோட வேலை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட வேணா இவரை பத்தி கேட்டுக்கோங்க. இருங்க, அதையும் நானே கேக்குறேன். என்ன பாட்டி, நாம என்ன ஷிம்லாவிலியா இருக்கிறோம்? அப்படியே வெளியில பெட்ஷீட் இல்லாம படுத்தோடனே உறைஞ்சு போறதுக்கு? ஆமாப்பா, உனக்கு ஏன் குளிர போகுது? ஏன்னா நீ தான் 24 மணி நேரமும் விஷத்தை குடிக்கிறியே. இல்ல பாட்டி, அது விஷம்லாம் இல்ல, மருந்து. இது பாக்குறதுக்கு அப்படியே லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஆனா இது உள்ள போச்சுன்னு வைங்க,
அப்புறம் உள்ள இருக்கிற வழியில வெளியில போயிடும். இத மருந்தா மட்டும் இல்ல பாட்டி, ஃபினாயிலாவும் வேலை செய்யுது. அதாவது வெளியில இருக்க பாத்ரூம் கிளீன் பண்ணல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வந்துரும். இன்னைக்கு பிரக்யாவை சந்திச்சதுக்கு அப்புறமா என்னோட பழைய நினைவுகள் எதுவுமே என் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் புதுசா ஆரம்பிக்க போறேன். புது நினைவுகளை உருவாக்க போறேன். அந்த நினைவுகள்ல என் கையால எடுத்து என் மனசுல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் அப்படியே என்ன அலங்கரிக்க போறேன். இப்ப ரெனோவேஷன் டைம் வந்துருச்சு பாட்டி. ஹோல் மாடலை நாம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அவ எவ்வளவு மாறி வந்திருக்கால, அதனால எனக்குள்ளேயும் சில மாற்றங்களை நான் கொண்டு வரணும்ல, அதான நியாயம். பாட்டி, இப்ப உங்களுக்கு தான் பயங்கரமா குளிரும். இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. இங்க பாருப்பா, தயவு செஞ்சு இந்த விஷத்தை என்னை காப்பாத்திக்க வந்த அங்க கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதாவது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு அவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து தனித்தனியா போகணும்னு வைங்களேன், நம்ம போய் சொல்றோங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் நம்மள ஜெயில போட்டுருவாங்க. உங்களோட ட்ரக் டீலிங்காகவும் அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும். சோ நம்ம இப்போ நடிக்கலாமா? ஓகே, என்னோட காரு இந்த பக்கம் இருக்கு. வெரி குட். அப்ப போலாமா? நம்பர் நோட் பண்ணியா இல்லையா? இது ஒரு ஹோட்டலோட டாக்ஸி. அது எந்த ஹோட்டல் பாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். த ரெட் ஸ்டோன் ஹோட்டல். ஆஹா, இது உண்மையிலேயே பிரமாதம்ப்பா. வா, நம்ம போய் சார் கிட்ட சொல்லுவோம். அப்புறம் நமக்கு அதுல நல்ல பேர் கிடைக்கும். வா வா வா. அது என்னால சீரியஸா கூட டான்ஸ் பண்ண முடியாது. நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் உங்க இந்த பிடிவாதம் இருக்கு பாருங்க, என்னையும் ரொம்ப பிடிவாதக்காரனா ஆக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா நான் உங்களை எம்பாரசிங் பண்ண மாட்டேன். Oh my god, you're absolutely right. நான் உன்னால எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் நீ நல்லா டான்ஸ் ஆடுற. ஆனா உங்களுக்கு இல்லையே, நீங்க செம்மையா ஆடுனீங்க. ஓ யா. இன்ஃபேக்ட் நான் முதல்ல எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நான் அவன் கூட கிளப்பிங் போவேன், பார்ட்டிக்கு போவேன். அண்ட் அவன் கூட ஃப்ரெண்ட் இருந்தானா என்ன அர்த்தம்? இப்ப இல்லையா? இல்ல,
ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப இல்ல. குட் நைட். அந்த கான்ஸ்டபிள்ஸ் இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. They are keeping eyes on us. இப்ப பாரு, சூப்பர் சூப்பர். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா என்ன? ஓ, ஒரு பாயிண்ட் கூட போலனா அப்புறம் எதுக்கு ஆடுற? இன்னைக்கு கோயிலுக்கு போடல, அதான் தோத்துட்டேன். கடவுளை ஏன் இழுக்கிற? அவர் பாட்டு அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வந்து நீ என் பக்கத்துல உட்காரு. திரும்பவும் கேரம் போர்டுல உட்காந்துட்டீங்களா? இப்ப நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் வரணுமா? வர. என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டியா? காலையில குளிக்கல? நீ கிளம்பு, நான் ஜெயிச்சென்ற தகவல் உனக்கு வரும். ரொம்ப கத்துறாங்க. எப்படி போகுதுன்னு பாரு. அடடா, ஓஹோ, என்னப்பா நடக்குது? இன்னும் இங்க கேரமோட ஃபைனல் நடந்துட்டு இருக்கா? வா அபி, உன்னால முடியாதுப்பா. ஏந்திரு ஏந்திரு. கண்டிப்பா முடியும். என்னமா செம ஷாட். என்ன என்ன முழிக்கிற? போய் கதவு திறப்போ. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ரூமை வேற என் பேர்ல புக் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்லட்டும்? Oh my god, I can't believe it. I can't believe. உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்லையா? நீ அவ கூட டேட்லாம் போனது இல்லையா? எங்கேயுமே வெளியே போனதே இல்லையா? சொல்லு. அட, அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. இந்த மாதிரி சாரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருந்தா எந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நானே உங்ககிட்ட எத்தனை தடவை. நீ பாரு, திரும்ப இதை பத்தி பேசாத. நீ போ, போய் கதவு திற. நீ எப்படிங்க வந்தன்னு யாராவது கேட்டா நம்ம 2 பேருக்கும் நேத்து சண்டை அடிச்சு அதனால இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு சொல்லு. அப்புறம் கோவத்துல கிளப்புக்கு நீ பார்ட்டிக்கு போயிட்டு அப்புறம் நாங்க வந்து உன்னை மீட் பண்ணேன். நான் கோ, போய் கதவு திற. இவனை காப்பாத்த போய் கடைசியில நான் மாட்டிக்க போறேன். குட் மார்னிங் சார். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்டா? நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே சார். நீங்க புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரூம்ல சர்வ் பண்ண சொல்லிருந்தீங்க. ஐம் சாரி சார், தேவையில்லாம உங்க ரூம் பெல்ல நான் அழுத்திக்கிட்டே இருந்தேன். என்னன்னா உங்க இன்டர்காம் ப்ராப்ளத்துல இருக்கு சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்யூ. அண்ட் இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பணம் தருவேன். அண்ட் டோன்ட் வரி, யூ வில் பி சேஃப். தேங்க்யூ சார். ஆமா, நீங்க இங்கதான் டியூட்டி பாக்குறீங்களா? என் தங்கச்சியே காணோம். அவளோட போட்டோ தான் இது. இத பார்த்து அவளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்றீங்களா? பார்த்தல்ல எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா இத்தனூண்டு விக்கல். காலையில இருந்து விக்கல் ஏன் தொடர்ந்து வருதேன்னு யோசிச்ச. என் ஞாபகம் அதிகமாயிடுச்சா? என்ன பார்க்க வந்துட்ட? உங்களை பார்த்தது நல்லதா போச்சு. அப்பதானே நான் யாருன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். நான் கோவத்துல தான் இருக்கேன். நீங்க நேத்து ஆக்ஷனை கழிச்சு விட்டதுல நான் ரொம்பவே கோவமா தான் இருக்கேன். இந்த கேரம்ல நீங்க ஜெயிச்ச வெற்றியை கொண்டாடுறீங்க பாருங்க, அதே மாதிரி அதையும் கொண்டாடுங்க. ஏன்னா நேத்து ஜெயிச்சதுதான் கடைசி ஜெயிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நீங்க தோக்க தான் போறீங்க. நான் ஏன் பைத்தியக்காரத்தனமா டான்ஸ் ஆடணும் தெரியுமா? இதுக்காகதான். ராணிய ஜெயிச்சிட்ட. உண்மையை சொல்லவா? நீ போனதுக்கு அப்புறமா லைஃபோட எல்லா ஸ்டேஜ்லயும் நான் தோத்துக்கிட்டே தான் வந்தேன். தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு நான் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த ராணியை நான் ஜெயிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? அது ஏன்னா நீ மறுபடியும் என் லைஃப்குள்ள நீ மறுபடியும் வந்துட்ட பிரக்யா. சார் வந்துட்டாங்க. நான் ஒன்னும் கேரம் கேம் கிடையாது நீங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு.
நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அது ஜெயிக்கிறது இன்னொரு விஷயம். ஆனா அங்க வந்து சேர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ஜென்மம் ஆயிடும். யார் அவசரப்பட்டது? நாம 7 ஜென்மம் ஒன்னா வாழ்வோம்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த ஜென்மத்துல என்னால ஜெயிக்க முடியலனா அடுத்த ஜென்மத்துல முயற்சி பண்ணுவேன். அந்த சாக்குலயாவது நாம அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல. ஆனா கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீருவேன், அதுவும் இந்த ஜென்மத்திலேயே. அப்புறம் நீ உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்ப நினைச்சாலும் என்னால ஜெயிக்க முடியும். ராணி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ராஜா முன்னாடி கண்டிப்பா தோத்துதானே போவாங்க. நீங்க இந்த குழந்தையோட கேரம் சாம்பியன், ராஜாலாம் இல்ல. நான் ராஜாதாமா. என்னோட ராஜ்யமும் சிறுசு, மக்களும் ஏழை. ஆனா மனசு இருக்கே ரொம்ப பெருசு. மனசு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த மனசு ஃபுல்லா காதல் நிறைஞ்சிருக்கு. இந்த காதல் முன்னாடி உன் வெறுப்பால ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த அளவுக்குலாம் ஒன்னும் நம்பிக்கை வைக்க தேவையில்ல. ஏன்னா அந்த நம்பிக்கையை உங்களை ஏமாத்திரும். நேத்து நீங்க ஜெயிச்சீங்கல்ல, அதுக்கு காரணம் நான். இன்னைக்கு ஜெயிச்சீங்கல்ல, அதுக்கும் காரணம் நான் தான். ஆனா உங்க தோல்வி இருக்கு பாருங்க, அதுக்கும் நான் தான் காரணமா இருப்பேன். நேத்து நீங்க பங்களாக்கு வந்தப்ப நான் போலீஸ மட்டும் கூப்பிட்டு இருந்தேன்னு வைங்களேன், நீங்க இங்க மிஸ்டர் சலுஜாவா மாதிரி பெட்டிங்லாம் பண்ணிருக்க முடியாது. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நேத்து நீங்க ஜெயிச்சது, இன்னைக்கு ஜெயிச்சது எல்லாமே நான் வந்ததால நீங்க சொல்றீங்க. ஆனா வரப்போற நாட்கள் இதே மாதிரி இருக்கணும் ஒன்னும் அவசியம் இல்ல. இனிமே நீங்க என் முன்னாடி வந்தா உங்களை தோக்கடிக்கிறது என்ன, உங்களை நான் சிரிக்க கூட விட மாட்டேன். இத சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன என்கொயரி பண்ணாங்க, ஆனா என்ன காரணம்னு சொல்லவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சித்தா அவனோட ரூம்ல இருந்து ஓடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. ஓடி போயிட்டானா? ஒரு நிமிஷம், அவனை எதுக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனாலதான் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அண்ட் ப்ளீஸ் உன்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே ரன்பீர் சித்தார்த்துக்கு ஒன்னும் ஆகல. பிராச்சி, ஆனஸ்ட்லி ஐ ஹேவ் நோ ஐடியா. ஆனா சித்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. இங்க பாரு ரன்பீர், இப்போ என்னால அங்க வர முடியாது. ஏன்னா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் இப்பதான் ஒரு லேடிய பார்த்தேன். அவங்க இப்பதான் நான் ரியாவை இங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. ரியா, நீ போலீஸ் கூட போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரியா? ரியா கிடைச்சிட்டாளா? இல்ல கிடைக்கல, அவளை இங்கதான் பார்த்ததா சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா அவ இங்கதான் எங்கயாவது இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நீ நியூஸ் கிளிப்ல எந்த இடத்துல ரியாவை பாத்தியோ அதே இடத்துல தான் போலீஸும் பாத்துருக்காங்க. அப்படின்னா அவ அங்க எங்கேயும் தான் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு தேடணும்னு அவசியம் இல்ல, நம்ம நாளைக்கு கூட பொறுமையா தேடிக்கலாம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சீட்டை தான் தேடணும். அவனுக்கு தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும், புரியுதா? சரி நான் வரேன். நீ எங்க இருக்க? எந்த போலீஸ் ஸ்டேஷன்? 1 செகண்ட் சார். நம்ம போக போற போலீஸ் ஸ்டேஷனோட பேர் ஏதாவது இருக்கா சார்? லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பா. ஓகே, தேங்க்யூ. சித்தார்த் எங்க அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதுவும் இல்லாம போலீஸ் அவனை எதுக்காக தேடுறாங்கன்னா அவன் ஒரு கிரிமினல், அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன கிரிமினல்? நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவன் என்னோட பிரதர். கிரிமினல்லாம் கிடையாது. சித்தார்த் கோலி ஃப்ரம் டெல்லி. நானே அவனை தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்கிட்ட கேக்குறீங்க? நீங்களும் தேடுறீங்களா? ஆமா, நானும் அவனை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் இல்லாம சித்தார்த் கிட்ட இருந்து போன் வந்தது. அவன் ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு தான் அவன் என்கிட்ட சொன்னான். அவன் ஹோட்டல்ல இருந்து தான் போன் பண்ணான். அதனாலதான் டைரக்டா ஹோட்டலுக்கு வந்தேன். ஆனா ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் இல்ல. நீங்க என்னடா ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு. அவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். ட்ரக்ஸ்? அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேருமே ட்ரக்ஸ் டீலர். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். ஒரு வேளை ட்ரக்ஸ குடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ நீங்க வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லு, இந்த கேங்ல வேற யாரெல்லாம் இன்வால்வ்? சித்தார்த்த எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்க பாருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தா நான் எங்கேயும் ஒளிச்சுலாம் வைக்கல. என்ன கமிஷனர் கால் பண்றாரு. இவனை கவனமா பாத்துக்கோங்க. இது அதே ஆளுங்க தானே? இல்ல நான் பாக்குறது தப்பா? ஓ மை காட், இவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நாம இங்க இருந்து போய் ஆகணும். ஓகே, நான் அப்பவே கேட்டல இங்க சேஃபா இல்லையானு. போலீஸ் வந்திருக்காங்க. இங்க வா. ஹே, என்னாச்சு? வெளியில பக்கம் இங்க வா.
என்னாச்சு? அவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆனா உங்களுடைய பிளாட் நம்பர் தெரியல. அப்ப என்ன யோசிக்கிற? அவங்க வந்து கதவை தட்டினதுக்கு அப்புறமா இங்க இருந்து ஓடி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கோடி இப்ப என்ன பண்றது? எங்க அவங்க? அந்த பக்கம் பார்க்கலாம். திரும்ப தப்பிச்சிட்டாங்க. வா. பிரச்சி ரூம் நம்பர் என்ன? 205. கதவு திறந்தே இருக்கு. ரன்பீர், இந்த லாக் உடைஞ்சிருக்கே. இதுக்கான அர்த்தம் போலீஸ் மட்டும் இங்க வரல, வேற யாரோ வந்திருக்காங்க. அவங்களால சிட்டு இருக்கும் ஆபத்து. எப்படி சொல்ற? பிரச்சி எப்படி சொல்றேன்னா, போலீஸ் ஒருவேளை இங்க வந்திருந்தா இந்த மாதிரி கதவெல்லாம் உடைஞ்சிருக்காது. இங்க வேற யாரோ வந்திருக்காங்க. அவன் இந்த கதவை உடைச்சிருக்கான். அவன் போலீஸ பார்த்து கூட பயப்படல. அண்ட் ஐ எம் வெரி ஷுர் சித்தார்த் போலீஸ பார்த்து பயந்து ஓடல. யார் இந்த கதவை உடைச்சாங்களோ அவங்கள பார்த்து தான் பயந்து ஓடிட்டு இருக்கான். சிட்டுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அவனை யாரும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை அவனை அடிச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தாலோ இந்த இடம் இப்படி இருக்காது.